கரூர் சம்பவத்தை போன்று இனி ஒரு சம்பவம் நடைபெறாமல் தடுக்க தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் புதிதாக தொண்டர் பணி உருவாக்க கட்சித் தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் இதற்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பனையூரில் இன்னும் ஓரிரு நாளில் நடைபெறவுள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம். யுவராஜ், விரிவான தகவல்களை. வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் அந்த கட்சியினின் சார்பில் ஏற்கனவே இந்த சார்பணிகள் 28 சார்பணிகளானது கட்சியினுடைய சார்பில் செயல்பட போவதாக கட்சியானது அறிவித்திருந்தது. அந்த வகையில் அப்படி அறிவித்த கட்சிகளில் ஓரிரு அணிகள் மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் அந்த தொண்டரணிக்கான அந்த நிர்வாகிகள் இன்னும் நியமிக்கப்படாமல் இருந்தது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொண்டரணியை உருவாக்குவதற்காக கட்சியினுடைய சார்பில் இந்த திட்டமானது தீட்டப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே அந்த 28 சார்பணிகள் உருவாக்கப்பட உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. தொண்டரணி அறிவிப்பாகவே இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியினுடைய சார்பில் பல மாற்றங்களை கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்வதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த வகையில் தொண்டரணியை பலப்படுத்துவதற்காகவும் தொண்டரணியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நியமிப்பதற்காகவுமான அந்த பணிகளானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. தொண்டரணிகளை நியமிக்கப்படுவதற்காக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளினுடைய தலைமையில் இந்த தொண்டரணியை உருவாக்குவதற்காக இந்த பெயர் பட்டியலானது தயார் நிலையில் இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் தொண்டரணிக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது சென்னை பண்ணையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஓரிரு நாட்களில் நடத்துவதற்காக திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் தாவேகாவினுடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டமானது அடுத்த வாரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முன்பாக இந்த தொண்டரணிக்கான அந்த ஆலோசனை கூட்டமானது நடத்துவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. கட்சிக்கான அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் கூட்ட அசம்பாவிதங்களின் பொழுது களத்தில் இறங்கி பணியாற்றுவதற்கும் எந்தவித முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்வதற்காகவும் இந்த தொண்டரணியை பலப்படுத்துவதற்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த தீவிரமான அந்த ஏற்பாடானது செய்யப்பட்டு வருகின்றது. நன்றி யுவராஜ், விரிவான தகவல்களுக்கு.